பாரு. பாட்டு பாடுறையே சரி ரசிக்கலாம் அப்படின்னு ரசிச்சா நசிச்சா என்ன பாட்டு பாடுற? என்ன ஒருத்திக்கு 2 கால் ஒருத்திக்கு 4 கால் ஒருத்திக்கு 4 கால் என்ன பாட்டு பாடிட்டு இருக்கிற? நான் கரெக்டா தான் பாடிருக்கிறேன். என்ன கரெக்டா பாடுன? என்ன நீ பாடு தப்பா பாடுற ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு விளக்கம் சொல்லு. தப்பா எப்படி நினைக்கிற? தப்பா நினைக்கல, தப்பா நினைக்கல, தப்பா நினைச்சேன். ஏன் நல்லா கேள்ற பையன் தூக்கம் வருது. பைத்தியக்காரா, ஒருத்திக்கு 2 கால் ஒருத்திக்கு 4 கால் ஒருத்தி சுத்தமா காலே இல்லன்னா நான் கரெக்டா பாடிருக்கிறேன். கோழிக்கு எத்தனை கால்? கோழிக்கு 2 கால். அதான் ஒருத்திக்கு 2 கால். ஒருத்திக்கு 4 கால்னா ஆட்டுக்கு எத்தனை கால்? ஆட்டுக்கு 4 கால். அதான் ஒருத்திக்கு 4 கால். சுத்தமா இல்லன்னா ஒருத்தி சுத்தமா காலே இல்லன்னா பாம்பு வேகமா போகுது இல்ல, அது எந்த கால்ல ஓடுது? அதுக்கு கால் இருக்கு. பாம்பு கால் இருக்குதா? ஆனா வேகமா போகுது இல்ல. ஆமா, அதான் ஒருத்தி சுத்தமா காலே இல்ல. ஓ ஒரு கிராக்கி வந்தது, ஒரு பாப்பா வந்தது. கிராக்கியா? ஒரு பாப்பா ஒண்ணு டிக்கெட் டாவின் பாவாடை போட்டுட்டு புள்ள எப்படி வந்திருக்குது? நீ கிராக்கிங்கற எங்க அதுக்குள்ள ஓடி போச்சு? வரும் வரசுன்னு விடுப்பா, வரசுன்னு வருது. இந்த நிறைந்த கூட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். யாருக்கு? ஓ, சீராக நிறைந்திருக்கும் இது மாபெரும் சரி தெய்வீக கணம் பொருந்திய ஒரு ராஜசபை. இது மாபெரும் தெய்வீக கணம் பொருந்திய ஒரு ராஜசபை. தீப ஒளி சரி கடல் அதாவது கடல் நெகிழ் சூழ்ந்ததை போல் சபை அமர்ந்திருக்கிறது. ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? உலகமெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய அம்மன் பராசக்தி மாரியம்மனுக்காக இன்று ஓரிரவு ஆண்டு விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி பெருவெள்ளமாக சேர்த்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் பல லட்சக்கணக்கில் செலவுகளை செய்து இன்று ஓரிரவு இந்த அம்பாளுக்காக நாடகம் அரங்கேற்றம். கோப்பம்பட்டி மாரியம்மனுக்காக. ஆமா. சாப்பாடு எப்படி? அருமையான சாப்பாடுமா. நம்மளுக்கு மனங்கோவாமல் உபசரித்து அன்னதானம். ஆமா, நம்மளுக்கு மட்டும் இல்ல, ஆமா எல்லாருக்குமே அன்னதானம். வருகின்ற பக்தர்கள் யாவற்ற பேர்களுக்கும் சிறப்பான ஒரு அன்னதானம். ஆமா. தானத்திலே எத்தனையோ தான வகைகள் இருந்தாலும் 32 தானம். அதிலே சிறந்தது அன்னதானம். போதும் என்பது அன்னதானம் தான். ஆமா. அப்படி குடிக்கிற தண்ணியும் சாப்பிடுற சாப்பாடும் தான் போதும்னு சொல்லுவோம். ஆமா. அப்படி போதும் என்பது அன்னதானம். அப்பேற்பட்ட அன்னதானத்தை வாரி வழங்கி ஊர் பொதுமக்கள் எல்லாம் நாடகத்தை அரங்கேற்றம் செய்த சரி அருமை பெரியவர்களுக்கும் நம்முடைய நாடகத்தை காண வந்திருக்கும் ஊர் ரசிக பொதுமக்கள் அவர்களுக்கும் எனக்காக அன்பளிப்பு செய்த மழலை செல்வம் அதாவது வைஷ்ணதா குழந்தை செல்வம் அவர் அதாவது படிக்கின்ற கல்வி வருங்காலத்தில் நல்ல ஒரு உத்தியோகம் எப்படி ஒரு டாக்டர் இந்த நடமாடும் அதாவது கடவுள் என்று சொல்லக்கூடியது 2 பேர் தான். ஒன்று காவல்துறை அதிகாரி அவர்கள், இரண்டாவது டாக்டர் மருத்துவர். நம்மளுக்கு எத்தனையோ நோய் வந்தாலும் அம்மா ஆயா பராசக்தி என்னுடைய நோயெல்லாம் குணமாகணும்னு மனதார நாம
வேண்டிக்கிறோம். ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வர நோயை தீர்ப்பது யாரு? யாரு? மருத்துவர் தான். ஆமா. அப்படி மருத்துவர் வேலை வாய்ப்பு அந்த குழந்தை செல்வுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தினுடைய வேண்டுகோள். இந்த பாரா சபையில அந்த குழந்தையுடைய பெயர் விளங்க வேண்டும் என்று சொல்லி அம்மாவாகப்பட்டவர்கள் அந்த குழந்தையின் பேர் படிக்காக அன்பளிப்பு. சரி. அவருடைய குடும்பங்களும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செல்வ சிறப்போடு செல்வா பொலிவோடு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சுகசீவியா வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அம்பாளுடைய அடிச்சு வழிகளை பிரார்த்திக்கிறேன். சமர்ப்பணம். வணக்கம். இன்று வைத்திருக்கூடிய நாடகம் முண்டாசுரன் மூர்க்காசுரன் சம்ஹாரம். இந்த நாடகத்தில் நான் தற்பா விஷயமாக பிரார்த்திக்கின்ற பொழுது நான் யார் தெரியுமா? சொல்லு. என்னுடைய பெயரோ இந்த உலகத்தின் ஜெகன் மாதாவாக விளங்கக்கூடிய திருமகள் ஆதிலட்சுமி, மகாலட்சுமி, பாக்கியலட்சுமி, சந்தானலட்சுமி, தானியலட்சுமி என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ அதாவது மகாலட்சுமி. லட்சுமி. சரி. அப்படி இருந்தாலும் என்னை பெற்றெடுத்தவர்கள் நீ எப்படி பிறந்தீங்க? எப்படி பிறந்தேன்? நான் உன்னை போல் மற்றவர்களை போல் ஒரு தாயுடைய அங்கத்தில் நான் ஜனனமானவளா? என்ன எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? சொன்னதாமா தெரியும். சொல்லு. அம்மா அதாவது திருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் அவர் வந்து சாபத்தில் வல்லவர். சரி. கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். யார்? தூர்வாசன். ஆமா. அப்படி சாபத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று பெயர் பெற்ற திருமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் சரி ஒரு முறை அதாவது
தேவேந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். எப்படி என்றால் அவர் கையில் வைத்திருந்த மலர் மாலையை தேவேந்திரனுடைய கழுத்தில் போட அதை அவமதித்த காரணத்தினால் உன்னுடைய 3 உலகம், தெய்வலோகம், அமராவதி, பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய 3 உலகம் எல்லாம் தெய்வலோகம் முழுக்க, அதாவது லட்சுமி கடாட்சியமற்று துர்த்தசை அடைய கடவுது, இருள் சூழ்ந்த வயமாக மாற கடவுது, அப்படி என்று ஒரு பெருத்த சாபத்தை கொடுத்து விட்டார். அவருடைய சாபத்தை விமோச்சனம் பெற வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணலாம்? அனைத்து தேவர்களும் ஆலோசித்து, அதாவது எம்பெருமான் மாய கண்ணனை துதி செய்ய அவர் ஒரு அதாவது ஆலோசனை சொன்னார். எப்படி மந்திர மலையை மத்தாவும், அதாவது சிவபெருமானுடைய கழுத்தில் இருப்பது வாசுகி என்ற பாம்பு, அந்த பாம்பை அணை கயிறாக பூட்டி சந்திரனை ஒரு தூணாக நிறுத்தி தேவர்களும் அதாவது அசுராதி கூட்டங்களும் திருப்பார் கடலில் அமிர்தம் கடையணும். தேவர்கள் அமிர்தம் கிடைத்ததுனால அதற்கு தேவ அமிர்தம் என்று பெயர். ஆமா, அப்படி தேவர்களாலும் அசுராதி கூட்டங்களாலும் கடைந்த திருப்பார் கடலில் தோன்றிய திவ்ய பொருளான அமிர்தத்தில் பிறந்த ஆதிலட்சுமி என்னுடைய பெயர். அப்ப அமிர்தத்துல போற தாய் பாவத்துல போறல கிடையாது. சரி. அப்படி நான் அந்த அமிர்தத்தில் அவதரித்தவுடன் அனைத்து பாவ விமோச்சனமும் நிவர்த்தியானது. சரி. அப்படி இருந்த போதிலும் என்னை கல்யாணம் செய்தவர் யாரு? அது யாரு? திருமூர்த்திகள். திருமூர்த்திகள் என்றால் மும்மூர்த்தி தேவர்கள். யார் யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய தேவர்கள். இவர்களிலே ஒருவராகிய எம்பெருமான் மாயக்கண்ணன், ஆதியில் நாராயணன், இப்படி சொல்லக்கூடிய பல வெற்றி பெயர்களை படைத்த கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கருவுக்குள் இருக்கும் சிசுவையும் காழ்த்து, அதாவது ரட்சிக்கக்கூடிய கடவுளாகிய என்னுடைய கணவரோ எம்பெருமான் நாராயணன். ஓ, மாயம்பெருமாள். அவருக்கு மனைவியாக அந்த திருமாலுடைய திருமார்பிலே திருமகளாக குடியிருக்கிறேன். அப்படியா? ஆமா. சரி. நாங்கள் குடியிருப்பது அதாவது அலைக்கடல், பார்க்கடல், அதனால அலைமகள். ஆமா. அப்படி அந்த அலைக்கடலிலே ஆதிசேஷனை சேஷயனம் கொண்டு பார்க்கடலில் குடியிருக்கிறோம். ஸ்ரீ வைகுண்டம். சரி. அப்படி இருப்பினும் இன்றைய தினமாக என்னுடைய கணவராகிய எம்பெருமான் நாராயணனை காண வேண்டும். சரி, புறப்படு. ஆமாமா, அவர் கூட்டுற சொன்னார். வா.